பேபி எவ்வளவு சாப்பிட்டாலுமே வெயிட் போட மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ. பேபி கை குழந்தையா இருக்கும்போது பால் மட்டுமே குடிச்சிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. கை காலுக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஆனா இப்போ வீடு ஃபுல்லா தவள ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதிலே சாப்பிட்ட எனர்ஜி எல்லாமே போயிரும். ஆனா பேபி இந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. ரெண்டாவது ரீசன், நம்ம கொடுக்குற ஃபுட்ல அயன் லெவல் கம்மியா இருக்கும். பேபிக்கு இந்த டைம்ல தான் அயன் அப்சர்ப்ஷன் நிறையவே நடக்கும். அதனால அயன் ரிச் ஃபுட்டா நம்ம பார்த்து குடுத்தோம்னா, குழந்தைக்கு புது ரத்தம் ஊறி அதுவே வெயிட் போடுறதுக்கு ரீசனாவும் இருக்கும். அடுத்து மெயின் ரீசனே வந்து நம்ம இப்பதான் சாலிட் குடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். உடனே பேபி வந்து கொழு கொழுன்னு ஆயிரணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா பேபியோட வெயிட் எல்லாமே ஸ்லோவா தான் கெயின் ஆகும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற ஃபுட்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் நம்ம அதிகமா சேர்த்திருக்க மாட்டோம். நிறைய ரைஸ், தால் நம்ம குடுப்போம். அதனால நம்ம குடுக்குற ஃபுட் எல்லாமே வெஜிடபிள், ஃப்ரூட் ஃபோக்கஸ்டா தான் இருக்கணும். நம்ம கரெக்ட்டான ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலமா நம்ம பேபிக்கு ஊட்டச்சத்து அதிகமா இருக்குதா மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இதெல்லாம் கிடைச்சாலே போதும், பேபி வெயிட் போடலன்னு கவலைப்பட வேண்டாம்.